கொடுக்கும் உந்தன் அன்பு சாந்தமா என்னை போடும் காலம் என்ன ஏன் கூரடி பெண் பாதி என்றும் நான் நீதி என்றும் காதல் வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க வீடியோவில் பார்த்து மாதிரி எல்லா வீடியோ எப்படி சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக எடிட் பண்ணி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அவங்க வீடியோவில் போகலாம். நீங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ரெட் மோஷன் ஆப் தேவை. ரெட் மோஷன் ஆப் இல்லாதவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு அடுத்தது ஓப்பன் பண்ணது மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். அது கீழே ப்ராஜெக்ட் காமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த வீடியோக்கான புக் மார்க் சேர்க்கவே ஒரே லிங்கில் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. ஓகே, அடுத்தது உங்களுக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணால் நீங்கள் டிஎம் பண்ணணும். காசு டிஎம் பண்ணால் நான் எடிட் பண்ணி தரேன். ஓகே, மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ எடிட் பண்ணி தரணும்னா. ஓகே, அடுத்தது நான் கொடுத்த புக் மார்க் சேர்க்க லிங்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு டெஸ்ட் லேயர் இருக்காமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் காமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே டெஸ்ட் லேயர்லாம் இருக்கும். டெஸ்ட் லேயர்லாம் உங்கள் மொபைல் நார்மல் ஃபான்ஸ் தான் காமிக்கும். இந்த ஃபான்ஸ் வேணும், இந்த ஃபான்ஸ் காமிக்க கீழே டிஸ்கஸ் கொடுங்க. கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு எப்படி சேஞ்ச் பண்ணி போகலாம். இந்த டெஸ்ட் லேயர் மேலே கிளிக் பண்ணிட்டு எடிட்டேஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு இங்கே மறுபடியும் காமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்த டெஸ்ட் லேயர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே டிக்கெட் கொடுங்க. அகைன் டிக்கெட் கொடுங்க. டிக்கெட் கொடுத்தா சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இதே ஆர்டரில் எல்லா டெஸ்ட் லேயரும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அகைன் இன்னொரு டைம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதுமாரி ஆட் ஒரு இமேஜ்னு ஒரு இமேஜ் இருக்கும். அகைன் இங்கே ஒரு குரூப் இருக்கும். அகைன் இங்கே ஆட் ஒரு இமேஜ் இருக்கும். இந்த இமேஜுக்கெலாம் டெமோ ஃபோட்டோ வச்சு நான் ஸ்டேக்கபேட் கொடுத்துட்டுக்கிறேன். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் கரெக்டான சைஸில் கிராப் பண்ணி போடணும். அப்படி இல்லை அந்த ஃபோட்டோலாம் உடச்சு எப்படி கரெக்டான சைஸில் கிராப் பண்ணுறது பார்க்கலாம். பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு சென்ட்ரல் ப்ளஸ் ஐக்கன் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் 960 சீரிஸ் கிளிக் பண்ணி கீழே கிரியேட் பட்ஜெட் கம்மி கொடுங்க. கொடுத்துட்டு சைடு ப்ளஸ் ஐக்கன் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சைடு மீடியா கம்மி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு அந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த பிக்சரில் உங்களுக்கு வேணும்னா நான் டெலாம் சேனல் அவைலபிளாக இருக்கும். நான் டெலாம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த ஃபோட்டோவில் கலெக்ட் பண்ணிங்க வேணும்னா. ஓகே, நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்சர் யூஸ் பண்ண பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே கிரியேட் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபில் கமிஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஃபோட்டோ ஃபுல் ஜூம் ஆகிடும். இது கரெக்டான சென்டரில் எப்படி கொண்டு வந்து பார்க்கலாம். சைடில் மோன் ட்ரெஸ் கம்மி கிளிக் பண்ணுங்கள். இந்த சைடில் இருந்துச்சுன்னா ஃபோட்டோ இந்தமாதிரி லைட்டாக மொபைல் யூஸ் பண்ணி கரெக்டாக சென்ட்ரல் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு பேக் வந்துருங்க. அகைன் ஃபோட்டோ ஜூம் பண்ணால் இங்கே தேட ஒரு ஆப்ஷன் கம்மி கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படிலாம் சின்னதாக இருக்கணும் லெஃப்ட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. ஓகே, கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். மேலே செட்டிங் இருக்கிறது பார்த்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேட ஒரு ஆப்ஷன் இருக்கும் கரெக்ட் ஃப்ரேம்ஸ் பேஜ் கிளிக் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஃபோட்டோ கொஞ்சம் லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு பிறகு இந்த ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். நான் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. கீழே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. ஓகே, நீங்கள் எடிட் பண்ணதுக்கு எந்த பிக்சர்ஸ் பண்ண போகிறோம் அந்த பிக்சர் எல்லாமே இதேமாதிரி கிராப் பண்ணி எடுத்து வச்சுட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அகைன் கொடுத்த புக் மார்க் ப்ரெசென்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். புக் மார்க் ப்ரெசென்ட் கொண்டு வந்துருங்க. ஃபைல் கொண்டு வந்துட்டு இங்கே மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆட் ஒரு இமேஜ் கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். அடுத்து கலர் ஃபில்ம் கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ இருக்கும் அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கான கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஃபோட்டோ ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். இதுமாரி கரெக்டாக நீங்கள் ஃபோட்டோ கிராப் பண்ணி தான் போகணும். அப்படி இல்லைனா ஃபோட்டோ ஃபுல்லாக உடஞ்சிடும், நல்லா வராது. ஓகே, அடுத்தது ஸ்க்ரோல் பண்ணால் குரூப் இருக்கும். 3 குரூப் இருக்கும். அது ஃபஸ்ட்டு குரூப் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் குரூப் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஆட் ஒரு இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே கலர் ஃபில்ம் இருக்கும் அகைன் கொடுத்துட்டு இங்கே ஸ்டார் மேலே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கிராப் பண்ண ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஃபோட்டோ வரும். ஓகே, பேக் வந்துட்டு அகைன் இந்த ஃபோட்டோ கீழே சைடில் மோன் ட்ரெஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ கீழே டவுனில் கொண்டு வந்துருங்க. கரெக்டாக செட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. ஓகே, அடுத்தது இதே ஆர்டரில் கீழே 2 குரூப் சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிட்டு கடைசியில் ஸ்க்ரோல் பண்ண ஆடி ஒரு இமேஜ் தான் வரும். நீங்கள் எஃபெக்ட் கூட எதுவும் பேஸ் பண்ண தேவையில்லை. எல்லா ஃபோட்டோ இதேமாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி பார்த்து ஏற மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அகைன் நீங்கள் சைடில் ஒரு ஏற மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். 1080 பிக்சலில் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஃப்ரேம் ரேட் வந்து ஃபுல்லும் கொடுத்துருங்க. அப்புறம் மொபைலில் குவாலிட்டி வந்து லோடு இருக்கும். ஐயில் கொடுத்துருங்க. ஐயில் கொடுத்துட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணால் 1080 பிக்சல் வந்து ஃபோட்டோ வந்து குவாலிட்டியில் தான் எக்ஸ்போர்ட் ஆகும். அது 76 MB வரும் 1080 பிக்சலே. அகைன் இந்த ஹெச்டியில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகலாம். ஃபுல் ஹெச்டியில் அகைன் இது மாதிரி கிளிக் பண்ணிட்டு 720 பிக்சல் எக்ஸ்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். இதே 50 MB வரும். ஃபுல் ஃப்ரேம் ரேட் நல்லாயிருக்கும். ஓகே, கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ லோடிங் ஆகிட்டு கீழே சேவ் காமிச்சு எடுத்துட்டிங்கன்னா
கேர்ல சேவ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது டைம் ஆகும், அதனால் உங்களுக்கு அப்படியே ஷார்ட்டாக சொல்லிடுறேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.